கின்னஸ் சாதனை நாயகன் பட்டம் வழங்கிய மக்கள். விருதுநகர் மாவட்டம் வத்திராயிருப்பு கிராமத்தைச் சேர்ந்த விவசாய குடும்பத்தில் பிறந்தவர் பிரதாப். அவரது குடும்பத்திலேயே முதல் பட்டதாரி இவர்தான். அதோடு அரசு ஊழியராக பதவியில் அமர்ந்தவரும் இவர் மட்டுமே. அண்ணா பல்கலைக்கழகத்தில் பி.டெக். கெமிக்கல் படித்து முடித்த இவர் கடந்த 2016ஆம் ஆண்டு தனது முதல் முயற்சியிலேயே சிவில் சர்வீஸ் தேர்வில் வெற்றி பெற்று அசத்தினார். அகில இந்திய அளவில் 21வது தரவரிசை பெற்று சாதனை படைத்தார். தமிழக அளவில் முதல் இடம் பிடித்து தமிழ்நாடு கேடரை தேர்வு செய்தார். 2017-18ஆம் ஆண்டு உத்தரகாண்ட் மாநிலத்தில் பயிற்சி அதிகாரியாக பணியில் அமர்ந்தார். அதன் தொடர்ச்சியாக 2018 முதல் 2019ஆம் ஆண்டு திருவண்ணாமலை மாவட்டத்தில் துணை ஆட்சியராக பயிற்சி பெற்றார். பின்னர் 3 மாதங்கள் மத்திய அரசின் கிராமப்புற மேம்பாட்டுத்துறை துணை செயலாளராக பணியாற்றிய பிரதாப், பிறகு 2019ஆம் ஆண்டு தருமபுரி மாவட்டம் ஆரூரில் துணை ஆட்சியர் பதவி கிடைத்தது. அப்போது கிராம மக்கள் பலர் பட்டா கிடைக்காமல் அல்லாடுவதை அவர் தெரிந்து கொண்டார். உடனடியாக இதற்கு நடவடிக்கை எடுத்து சுமார் 1500க்கும் மேற்பட்ட மக்களுக்கு பட்டா கிடைக்க செய்தார். அதன் தொடர்ச்சியாக ஆரூர் அருகே இருந்த மின்சாரம் இல்லாத மலை கிராமங்களுக்கு மின் இணைப்பு வழங்கி மக்கள் மத்தியில் பாராட்டுகளை பெற்றார். பின்னர் திருவண்ணாமலை மாவட்டத்தில் ஊரக வளர்ச்சி துறையில் கூடுதல் ஆட்சியராக அவருக்கு பொறுப்பு வழங்கப்பட்டது. அந்த காலகட்டத்தில்தான் ஒரே மாதத்தில் சுமார் 1100 குளங்களை வெட்டுவதற்கான நடவடிக்கையில் அவர் இறங்கினார். முறைப்படி அதற்கான அனுமதியை பெற்று சொன்னபடியே ஒரே மாதத்தில் அதை செய்தும் காட்டினார். கோவை மக்களின் குடிநீர் பிரச்னைக்கு தீர்வு 2022ஆம் ஆண்டு கோவை மாநகராட்சி ஆணையராக பொறுப்பேற்ற பிரதாப், கோவை ஸ்மார்ட் சிட்டி திட்ட மேலாளராகவும் பதவி வகித்தார். எந்த பதவி வகித்தாலும் அதில் உள்ளார்ந்த ஈடுபாட்டோடு வேலை செய்யும் பிரதாப், கோவையிலும் வார்டாக சென்று மக்களின் குறைகளை கேட்டறிந்து அவற்றிற்கு தீர்வு காண முயற்சித்தார். புதிய திட்டங்களை விரைவாக செயல்படுத்த அவர் காட்டிய ஆர்வம் மாநகராட்சி பணிகளை விரைந்து செயல்படுத்தியது என குறுகிய காலத்திலே கோவை மக்களின் பிரியமான அதிகாரி ஆனார். 2023ஆம் ஆண்டு சிறப்பு திட்ட செயலாக்கத்துறை, தமிழ்நாடு நகர்ப்புற வளர்ச்சி கழகம் உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் சிறப்பாக பணியாற்றிய பிரதாப் 2024-25ஆம் ஆண்டுகளில் தமிழ்நாடு பெண்கள் வேலைவாய்ப்பு மற்றும் பாதுகாப்பு திட்டத்தின் இயக்குநராகவும் பதவி வகித்தார். தொடர்ந்து திருவள்ளூர் கலெக்டராக பொறுப்பேற்றார் பிரதாப். திருவள்ளூர் மாவட்டத்தில் செயலற்று வறண்டு கிடந்த சுமார் 1100க்கும் மேற்பட்ட ஆழ்துளை கிணறுகளை மழைநீர் சேகரிப்பு அமைப்பாக மாற்றும் ஒரு புதுமையான திட்டத்தை உருவாக்கினார். இந்த முயற்சியால் ஒரே ஒரு பருவ மழையிலே நிலத்தடி நீர்மட்டம் சுமார் 5 அடியில் இருந்து 10 அடி வரை உயர்ந்தது. இந்த அரிய சாதனைக்காக இவர் கின்னஸ் நாயகன் என்ற மக்களால் அழைக்கப்பட்டார். தற்போது கன்னியாகுமரி மாவட்டத்தில் 54வது ஆட்சியராக பொறுப்பேற்று காஃபி வித் கலெக்டர் போன்ற புதுமையான திட்டங்கள் மூலம் அரசு பள்ளி மாணவர்களை ஊக்குவித்து வருகிறார். கன்னியாகுமரியின் சர்வதேச சுற்றுலா உள்கட்டமைப்பை மேம்படுத்துவதையும், பூம்புகார் கப்பல் போக்குவரத்து வசதிகளை நவீனப்படுத்துவதையும் முதன்மை இலக்காக கொண்டு செயல்பட்டு வருகிறார். உங்களை தேடி உங்கள் ஊரில் திட்டத்தின் கீழ் கிராமங்களுக்கு சென்று நீர்நிலைகளை தூர்வாருதல், அங்கன்வாடி மற்றும் பள்ளி உள்கட்டமைப்புகளை நேரில் ஆய்வு செய்து வருகிறார். கன்னியாகுமரி மாவட்டத்திற்கு கிடைக்கும் பொக்கிஷம்தான் இந்த கலெக்டர் பிரதாப்.